மட்டக்களப்பு வாழைச்சேனையின் புனானையில் மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகி உயிரிழந்தவரின் ஜனாசா இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதன்போது அதிர்ச்சிக்குள்ளான மற்றொருவர் தற்போது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புனானை கிடைச்சி மடுவில் நேற்று மாலை இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. வயல் வேலைகளை நிறைவு செய்துவிட்டு குறித்த நபர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏழாம்பாட் செம்மனோடியைச் சேர்ந்த 42 வயதான விவசாயி ஒருவரே மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபரின் ஜனாசா வாழைச்சேனை மாவட்ட வைத்தியசாலையில் இடம்பெற்ற பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனையடுத்து ஜனாசா இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. அத்துடன் மின்னல் தாக்கத்தினால் அதிர்ச்சிக்குள்ளான நபர் தற்போது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அடுத்து சக்தியின் தேடலில் ஒரு நாட்டின் அபிவிருத்தியில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளில் ஒன்றாக கிராமப்புறங்களின் அபிவிருத்தி விளங்குகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் போரத்தீவு பற்ற பிரதேச செயலக பிரிவில் உள்ள மீள்குடியேற்ற கிராமமான பக்கியலவும் இதற்கு விதிவிலக்கல்ல. மீள்குடியேற்றப்பட்ட எல்லை கிராமமான இந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்றியே இற்றை வரை வாழ்ந்து வருகின்றனர். தமது கிராமத்திற்கான போக்குவரத்து வசதி, சுகாதார வசதிகள் இன்றியும் தாம் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருவதாக மக்கள் அங்கலாய்கின்றனர். எங்களுக்கு இதா சரி ஒரு இடம் பட்டு திரிகிறோம். எங்களுக்கு ஆஸ்பத்திரி போறது எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு. இதா சரி இங்க இந்த இடத்துல ஒரு ஆஸ்பத்திரி எங்களுக்கு முக்கியமானது தேவை. கால்நடை வளர்ப்பினை ஜீவனோபாய தொழிலாக கொண்டுள்ள பக்கியல கிராம மக்கள் நிரந்தர வீடுகள் இன்றியும் அல்லலுற்று வருகின்றனர். இவ்வாறு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் பக்கியல கிராம மக்கள் காட்டு யானைகளின் அச்சுறுத்தலுக்கும் இலக்காகி வருகின்றனர். யானை தொல்லை, யானையால எங்களுக்கு இரவையில நித்திரல்ல, நாங்க எங்களுக்கு பஸ் வாகனம் இரவையில வரல, ஆஸ்பத்திரி பக்கத்துல இல்ல, எதுவிதமான உட்கட்டமைப்பு வசதிகளும் இன்றி அல்லலரும் பக்கியல கிராம மக்களின் நிலை தொடர்பில் அதிகாரிகள் பாராமுகமாக இருப்பது ஏனோ? வறுமை கோட்டின் கீழ் வாழும் பக்கியல கிராம மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரே, இது உங்களின் கவனத்திற்கு. குவைத் அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பௌதிக வள பற்றாக்குறைக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது. குவைத் அரசாங்கத்தின் நிதி உதவியின் கீழ் 800 மில்லியன் ரூபாய் முதற்கட்டமாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. குவைத் அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் அதிகாரிகளுக்கான விடுதிகள், மாணவர் விடுதிகள், சுகாதார நிலையம், அரபு இஸ்லாமிய நிலையம், விளையாட்டு மைதானம் மற்றும் பார்வையாளர் மண்டபம் ஆகியன நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் தெரிவித்துள்ளார். அத்துடன் குவைத் அரசாங்கத்தினால் 2ஆம் கட்டமாக 1350 மில்லியன் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செய்திகள் தொடர்கின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்தில் இன்று சமய தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் தென்னிந்திய திருச்சபையின் யாழ் ஆயரை இன்று காலை சந்தித்து கலந்துரையாடியதாகவும் பின்னர் நாகவிகாரைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்க குறிப்பிட்டார். இருவேளை இன்று முற்பகல் ஐக்கிய தேசிய கட்சி யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. வடக்கில் வாழும் மக்களை நலன் கருதி 2 யோசனைகளை முன்வைக்க நாம் எதிர்பார்க்கின்றோம். கடந்த 2-3 நாட்களாக நாம் இங்கு நிலைமைகளை அவதானிக்கும் போது மேதினம் வெற்றியளிக்கும் என்பது புலப்படுகிறது. இந்த மேதினம் தொடர்பாக பல்வேறு தவறான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். முதல் தடவையாக தேசிய அரசியல் கட்சிகள் சில இணைந்து மேதினத்தை யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுகின்றன. அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறு நாம் அரசாங்கத்திடம் வேண்டுகிறோம். அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான பாதுகாப்பு அவசியமில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பன தனித்தனியாக கூட்டங்களை நடத்துவதாக அரசு பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது அரசாங்கத்திற்குள்ளும் பிளவா? மக்களை பிரச்சனைக்கு உட்படுத்தவே அரசாங்கம் அவ்வாறு கூறி வருகிறது. நாட்டில் வெள்ளைவான் பிரச்சனை உள்ளது.
குணரத்னம் பிரச்சனையில் அரசாங்கம் அதனுடன் தொடர்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த நாட்டில் ஜனநாயகம் உள்ளதா என்று வினவ வேண்டியுள்ளது. அரசாங்கம் உலக வங்கியின் முன்னால் மண்டியிட்டுள்ளது. ரூபாவின் பெறுமதியை குறைத்துள்ளது. Gunaratnam issue is a clear-cut case where you see the government involvement. So all of this only shows whether there's a democracy that is there. Government is stuck and they have been bending at the knees of the World Bank. They are depreciating the rupee. யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள நிகழ்வானது ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் அல்லவென ஐக்கிய தேசிய கட்சியினை பாதுகாக்கும் அமைப்பு தெரிவித்துள்ளது. இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் மேதின கூட்டமானது ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் அல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியானது இன்னும் ஒரு கட்சி என்ற வகையில் இந்த மேதின கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதை தெளிவாக கூறிக்கொள்கிறேன். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்கவினால் முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கை தொடர்பில் நாம் பலத்த எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා මේ කරන වැඩසටහන සම්බන්ධයෙන් අපේ තරයේ විරුද්ධ වෙනවා. இதுவரை ரணில் விக்ரமசிங்கவிற்கு அரசாங்கத்துடன் தொடர்புகள் இருப்பதாக இதன்போது குற்றம் சாட்டப்பட்டது. රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා යාපනයට ගිහිල්ලා මේ මැයිරැලිය සමරනවයි කියන නාමයෙන් ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு சென்று மேதின கூட்டத்தை நடத்துகின்ற தோரணையில் மன்னார் கடற்பரப்பில் உள்ள திமிங்கலங்களை பார்வையிடுவதற்காக விசேட கப்பல் ஒன்றை வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரியுள்ளார். அத்துடன் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சில உறுப்பினர்களால் மட்டுமே அதில் பயணிக்க முடியும். ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்துடன் இணைந்து கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்கின்றார் என்பது ரகசியமான விடயம் அல்ல. அனைத்து விடயங்களிலும் அரசாங்கத்துடன் உடன்படிக்கைகள் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளன. ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஜான் அமரதுங் ஆகியோரே இந்த அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் மேற்கொள்கின்றனர். இந்த அரசாங்கத்தின் ஊழல் நிறைந்த ஆட்சியை வரையறுக்க வேண்டிய தேவை மற்றும் சிறந்த பாதையை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் இருக்குமாயின் பலம் பொருந்திய எதிர்கட்சி ஒன்றோ இருக்க வேண்டும். දුර්දාන්ත පාලනය සීමා කරන්න අවශ්‍යතාවයක් තියෙනවා නම් යහමකට ගන්න අවශ්‍යතාවයක් තියෙනවා නම් එතකොට විපක්ෂය ශක්තිමත්ව තියෙන්න ඕනේ. இன்றைய நாளேடுகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. தம்புள்ளை பள்ளிவாசலுக்கு பதிலாக அரசாங்கத்திடமிருந்து மாற்று இடம் ஒன்றை எதிர்பார்க்கவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவிக்கின்றது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் இதனை குறிப்பிட்டார். நாம் ஒருபோதும் மாற்று இடம் ஒன்றை எதிர்பார்க்கவில்லை. அவ்விடத்தில் 1963 ஆண்டிலிருந்து குறித்த பள்ளிவாசல் இருந்துள்ளது என்பதனை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர். பள்ளிவாசலுக்கான காணி ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு வசதி உள்ளது. யாசகம் பற்றினும் அதற்கான இடத்தை பெற்றுக் கொள்ளும் இயலுமையும் திடமான நம்பிக்கையும் நம்மிடம் உள்ளது. எனவே ஏதாவது ஒரு விதத்தில் பலவந்தமாகவேனும் அதனை அகற்றுவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்தால் அதற்கான காணியை நாம் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்க மாட்டோம் என்பதனை நான் கூறிக்கொள்கின்றேன். අපි විකල්ප ඉඩමක් රජයෙන් බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ කියන එක මම කියා සිටිනවා. நீங்கள் இணைந்துள்ள இந்த அரசாங்கத்தின் அங்கத்துவம் வகிக்கும் கட்சிகளில் ஒன்றான ஜாத்திக ஹேல உரிமையை அதனை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று கூறினால் ஜனாதிபதியிடம் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? ஜனாதிபதி இது குறித்து மிகவும் ஆழமாக சிந்தித்து புரிந்துணர்வுடன் செயற்படுவார் என நினைக்கிறேன். அவர் மீது எமக்கு நம்பிக்கை உள்ளது. ஜாதிக ஹேல உரிமை சில சிக்கலான பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளது என நான் நினைக்கிறேன். எனினும் கட்சியின் நிலைப்பாட்டை வெளியிடுவதற்கான உரிமை அவர்களுக்கு உள்ளது. තමන්ගේ ස්ථාවරය පැහැදිලිව කියන්න නිදහස තිබෙනවා. சுதந்திரத்திற்கான சமயங்களின் இலங்கை பேரவை இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தம்புள்ளை சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டன.
உண்மையிலேயே இந்த தம்புள்ள விவகாரம் தனிப்பட்ட ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனை பாரிய அளவில் பரவியதாகவே நாம் இதனை காண்கிறோம். சமயம் தொடர்பான பிரச்சனைகள் அரசியல் ரீதியிலான பிரச்சனைகளாக மாறுவது ஏற்புடையதல்ல. பேச்சுவார்த்தைகளின் ஊடாக கருத்துக்களை தெரிவித்து குறித்த நபர்கள் முன்வந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சமய தலைவர்கள் என்ற ரீதியில் நாம் நினைவுபடுத்துகிறோம். කළ යුතුයි කියන එක තමයි අපි විශේෂයෙන්ම ආගමික සමුළුව හැටියට මේ වෙලාවේ මතක් කරන්නේ. අපි ඉල්ලනවා රජය මේ මතභේද ලක්වන දෙපාර්ශ්වයේ அரசாங்கம் இந்த சமய பேதங்களை கருத்தில் கொண்டு இருதரப்பினரும் ஒன்றிணைந்து சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி சில வேளைகளில் முஸ்லிம் மக்கள் அல்லது பௌத்த மக்கள் தியாகம் செய்ய வேண்டி ஏற்படும். சமாதானத்திற்காக தியாகம் செய்யுங்கள். அனைத்தையும் விட சமாதானமே அவசியம். இது இன்னும் ஒரு அழிவின் ஆரம்பமாக இருக்கக்கூடாது. මෙය තවත් විනාශයක ආරම්භයක් නොවේවා. අපි කියනනම් ලංකාවේ බුද්ධ රට இலங்கை பௌத்த நாடு என்ற கருத்தில் எதுவிதமான மாற்றமும் இல்லை. நாம் அதனை ஏற்றுக்கொள்கிறோம். அதே போன்று நாட்டில் உள்ள அனைத்து சமயத்தவர்களும் ஒன்றிணைந்து வாழ்வதையே நாம் விரும்புகிறோம். මේ ලංකාවට ඉන්න අනිත් ආගම ඉන්දු ඉස්ලාම් ක්‍රිස්තව ආගමට සහයෝග දීලා අපි ලංකාවේ ඉන්න ජනතාව වෙනින් එකතු කළ ජීවිත තමයි අපිට කැමති.